வணக்கம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு எம்பி தொகுதிகளிலும் மக்களின் தீராத பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, 5 ஆண்டுகளாக தொகுதி வலம் வந்த எம்பிக்களின் செயல்பாடுகள், மக்களின் கோரிக்கைகளை அலசி ஆராயும் சிறப்பு தொகுப்பான உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு இன்றைய தொகுப்பில் நாமக்கல் மக்களவை தொகுதி பற்றியும் நாமக்கல் எம்பி ஏகேபி சின்ராஜ் செய்ததும் செய்ய தவறியதும் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது சுதந்திர போராட்ட காலத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைதான். அடுத்து கொல்லிமலை, குடைவரை சிற்பங்கள் அமைந்த நாமக்கல் மலைக்கோட்டை. தற்காலத்தில் நாமக்கல் என்றாலே முட்டை, கோழி உற்பத்தி தொழில், லாரி பாடி பில்டிங், சரக்கு வாகன போக்குவரத்து, கல்வி, சூப்பர் மார்க்கெட் என பல துறைகளில் கோலோச்ச தொடங்கியிருக்கிறது நாமக்கல். காவிரி கரையில் அமைந்துள்ள பரமத்தி வேலூர் முதல் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான சேந்தமங்கலம் வரை நாமக்கல் தொகுதியின் எல்லை பரவியுள்ளது. வாழை, வெற்றிலை, கரும்பு ஆகியவை பிரதான பயிர்களாக விளைவிக்கப்படுகிறது. நாமக்கல், திருச்செங்கோடு, சங்ககிரி பகுதிகளில் அதிகமாக லாரி பாடி பில்டிங் சார்ந்த தொழில் நடைபெறுகிறது. இந்த பகுதிகளை சேர்ந்த லாரி தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதுமே இயக்கப்படுகிறது. தேசிய அளவில் சரக்கு கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் என்பதும் வரலாற்று பெருமையாக நாமக்கல் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. கொல்லிமலையில் மிளகு, காஃபி போன்ற நீண்டகால பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கொல்லிமலையில் விளைவிக்கப்படும் மிளகிற்கு காரத்தன்மை அதிகம். எனவே மக்கள் மத்தியில் கொல்லிமலை மிளகிற்கு எப்போதும் வரவேற்பு அதிகம். மூலிகை வளம் நிறைந்த கொல்லிமலை தொகுதியின் முக்கிய சுற்றுலா தலமாகும். நாமக்கல் எம்பி தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர் மற்றும் சங்ககிரி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நாமக்கல் மக்களவை தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி சீரமைப்புக்கு பின் உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தொகுதியை திமுக கைப்பற்றியது. அடுத்து நடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக வென்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட கொங்கு மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெற்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட ஏகேபி சின்ராஜ் 6,29,293 வாக்குகளை பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் காளியப்பன் 3,61,142 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். மேலும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாஸ்கர் 38,531 வாக்குகள் பெற்று 3வது இடத்தினை பெற்றார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் சமபலத்துடன் உள்ள தொகுதியாக உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு நடைபெற்ற 3 மக்களவை தேர்தல்களில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வனும், 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த PR சுந்தரமும், 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த ஏகேபி சின்ராஜும் வெற்றி பெற்றனர். நாமக்கல் மக்களவை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கலாம். நாமக்கல்லில் 2,56,177 வாக்காளர்கள் உள்ளனர். ராசிபுரம் தொகுதியில் 2,29,587 வாக்காளர்களும், சேந்தமங்கலம் தொகுதியில் 2,42,447 வாக்காளர்களும், பரமத்தி வேலூரில் 2,19,264 வாக்காளர்களும், திருச்செங்கோடு தொகுதியில் 2,29,143 வாக்காளர்களும், சங்ககிரி தொகுதியில் 2,67,418 வாக்காளர்கள் என
நாமக்கல் எம்பி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,44,036 உள்ளது. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைத்து வரும் நாமக்கல் எம்பி தொகுதியில் அரசியலில் பெரிய அனுபவம் இல்லாத கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஏகேபி சின்ராஜ் திமுக கூட்டணியோடு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார். நாமக்கல் தொகுதி எம்பி ஏகேபி சின்ராஜ் நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்த நாட்கள் 228. எம்பி ஏகேபி சின்ராஜ் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள் 263. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகள் நாமக்கல் எம்பி தொகுதியில் சமபலத்தோடு இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி வெற்றி பெற்றாலும் நாமக்கல் தொகுதியில் இன்னும் மக்களின் தேவைகளில் பலவற்றை நிறைவேற்றவில்லை எனவும் மக்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருப்பதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் எம்பி தொகுதியில் உள்ள பிரச்சனை மற்றும் தேவைகள் பொறுத்தவரையில் முட்டை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாமக்கல்லை தனி மண்டலமாக அறிவிக்க வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதி பயன்பெறும் வகையில் திருமணிமுத்தாறு காவிரி உபரிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி தேவை. கொல்லிமலையில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி தேவை என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. வெளிநாடுகளுக்கு இன்னும் அதிக அளவில் முட்டைகளை ஏற்றுமதி செய்யும் வகையில் முட்டைக்கு ஏற்றுமதி முனையம் அமைக்க வேண்டும். நாமக்கல் அரியலூர் ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும். இந்தியாவிலேயே முட்டை வணிகத்தில் முன்னிலை வகிக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் பிராய்லர் கோழி முட்டை வணிகத்தில் ஈடுபடுகின்றனர். மாணவர்களின் டாக்டர், என்ஜினியர் கனவுகளை நினைவாக்கும் சிறப்பு பயிற்சிகளை வழங்கும் கல்வி நிறுவனங்களும் நாமக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒன்றாக உள்ளது. அதேபோன்று மாணவர்களின் விடுதிகள், நுழைவுத் தேர்வு பயிற்சி முறைகளில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் முன்னிலையில் உள்ள தொகுதியாக நாமக்கல் திகழ்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாமக்கல் தொகுதி மக்கள் முன்வைக்கும் நிறை குறைகள், கோரிக்கைகள் மற்றும் நாமக்கல் தொகுதியின் எம்பி ஏகேபி சின்ராஜ் தொகுதிக்கு தான் என்ன செய்தேன் என்பதை தெரிவிப்பதை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் திருமணிமுத்தாறு என்கிற ஆறு ஓடுகிறது. காவிரியினுடைய உபரி நீரை இந்த ஆற்றின் வழியாக விடும் பொழுது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அதுல பயனடைவார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்தது. இந்த திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு வாங்குவதற்கு முன்பாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதை தீர்த்து வைத்ததற்கான எந்த திட்டமில்லாத சூழல் என்பது இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதி காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு மஞ்சளும் கரும்பும் வாழையும் வெற்றிலையும் செழித்தோங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாய கல்லூரியை துவக்கும் போது இந்த பகுதியினுடைய விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளாக கூட சொன்னார்கள். ஆனால் அது சம்பந்தமான எந்த விடிவுக்கும் வராத ஒரு சூழல் என்பது இன்று வரையில் நீடித்திருக்கிறது. கேள்விதான் பட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க சின்ராஜ் ஐயா நல்லா செய்கிறாரு, பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பக்கம் ஆட்சியார் இடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் எங்கள் வீதியெலாம் எந்த ரோடு வசதியும் போடல. இருக்கிறதே வீதி சின்னது தான். அந்த சின்ன வீதியும் எல்லாம் கல் முள்ளுமாக தான் கிடக்குது. விவசாயம் நம்ம பக்கம் நிறையா இருக்குது. இன்னும் விவசாயத்துக்கும் காலேஜ் இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். சாதி மதம் கடந்து தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறும் எம்பி ஏகேபி சின்ராஜ் தன் தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவை அனைத்தும் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடையும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்ததாக தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் இதையெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு தரமானதாகவும் சரியான முறையில சென்றடைவதாக என்பது பல இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு மூலம் பல குறைபாடுகளை கண்டறியப்பட்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டிருக்கின்றேன்.
அதே போல அரசு அதிகாரிகள் இன்று வரை பல அரசு அதிகாரிகளுக்கு முழு உறுதுணையாக இருந்த காரணமாக பல திட்டங்களை இந்த தொகுதி மக்களுக்கு செயல்படுத்துவது மட்டுமல்ல, மற்ற தொகுதி மக்களுக்கும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்த முடிந்தது. நான் பணி செய்திருக்கின்ற இந்த 4.25 ஆண்டுகளும் ஜாதி மதம் கட்சி பார்க்கல. நான் 2 ஆண்டு காலம் எதிர்கட்சியிலே இருக்கும்போது கூட என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அரசிடம் சுமூகமான முறையிலே எடுத்து சென்று பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றேன். ஏதேனும் தேவை அல்லது குறைகளை தெரிவிக்க யார் எப்போது போனில் அழைத்தாலும் உடனே அதற்கு பதில் அளிக்கக்கூடியவர் என பாராட்டும் பொதுமக்கள் தனக்கான ஊதியம் முழுவதையும் மக்களுக்காக செலவழித்தார் என பெருமைப்பட தெரிவிக்கின்றனர். இருப்பினும் பல மாற்றங்களை செய்ய முயற்சி மேற்கொண்டாலும் அனைத்தையும் நிறைவேற்றவில்லை எனவும் அதிகம் எதிர்பார்த்தும் ஆனால் சில குறைகள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மரியாதைக்குரிய KKP சின்ராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டு கால செயல்பாடு என்பது நாமக்கல் மக்களுக்கு ஒரு திருப்திகரமான செயல்பாடு. அவருடைய 5 ஆண்டு கால பணியில் எந்த இடத்திலும் அவர் லஞ்சம் பெற்றதாகவோ அல்லது ஆதாயத்திற்காக ஒரு செயல் செய்ததாகவோ எந்த இடத்துலையும் நம்ம கூற முடியாது. அத்தகைய அர்ப்பணிப்போடும் அத்தகைய நேர்மையோடும் இந்த மக்கள் பணியை அவர் தூய்மையாக செய்தார். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தவறுகளையுமே கண்டறிந்து குழுக்கள் அமைத்து அதெல்லாம் மக்களிடம் எடுத்து பல போராட்டங்களை முயற்சிகளை களத்தில் போய் செய்தாங்க. எங்களுக்கு இன்னும் நாங்கள் சில இதை எதிர்பார்த்தோம். என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்திய அளவில் கோழி தொழில் அது முட்டை ஏற்றுமதி நாமக்கல் தான் நம்பர் 1 இருக்கு. ஸோ அதனால இதை ஒரு அடுத்த பிளாட்ஃபார்ம், அடுத்த லெவலுக்கான ஒரு நோயற்ற முட்டை உற்பத்தி மண்டலமாக அறிவிச்சா இதை இந்த ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும். ஏற்றுமதியினுடைய வாய்ப்புகளை நம்ம இன்னும் அதிகமாக பெற முடியும். இந்த வாய்ப்பு எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ப்ளஸ் எல்லா பண்ணையிலும் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா முட்டைகளையும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால எல்லா பண்ணையாளர்களுக்கும் அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ண முடியுங்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். நாமக்கல் MP சின்ராஜ் அவர்கள் அடிப்படை மக்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் போன் பண்ணா உடனே எடுத்து பேசுவாரு. அப்ப பேசணும்னா கூட ரிட்டன் எடுத்து என்னம்மா ஏதுன்னு கேட்பாரு. எந்த ஊரு, எந்த தெருவை சேர்ந்தங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் SMS மூலியமா ஏதோ கோரிக்கை சொன்னாலும் அதையும் நிறைவேற்றி பண்றாரு. நிறைய பாலங்கள் கட்டி இருக்கிறாரு. விளக்குகள் நிறைய பெரிய பெரிய விளக்குகள் அமைச்சு கொடுத்துருக்காரு. தார் சாலைகள் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காரு. குடிநீர் வசதி நிறைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அடிப்படை வசதிகள் தேவையான மக்களுக்கு அனைத்தும் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. சட்டத்திற்கு புறம்பான மணல் குவாரி, சர்க்கரை கலப்படம், சாயக்கழிவுகள் பிரச்சினை உள்ளிட்டவற்றை தீர்த்து வைத்ததாக கூறும் MP AKP சின்ராஜ் முடிந்த வரையில் அனைத்து மக்கள் திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளேன் என தெரிவிக்கிறார். மேலும் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் கூறுகிறார். சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் மணல் குவாரிகள், அதே போல சர்க்கரை, கலப்பட சர்க்கரை, சாயக்கழிவுகள், இதெல்லாம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து அது மக்களுக்கு சரியான முறையிலே இந்த உயிரை காக்கக்கூடிய வகையிலும் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும் பல திட்டங்களை அதை சரியாக செயல்படுத்தியிருக்கின்றேன். எனக்கு இன்றைய அரசு அதிகாரிகள் உறுதுணையாக இருந்தால் இது முழுமையாக செயல்படுத்தியிருக்க முடியும். இருந்தாலும் என்னால் முடிந்தவரை செயல்படுத்தியிருக்கின்றேன். வரும் காலங்களிலே கண்டிப்பாக அதை முழுமையாக அதை நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணத்திலே என்னுடைய அரசுக்கு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் பேப்பர் வடிவிலே மத்திய மாநில அரசுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதனால் இது இன்றில் மட்டுமல்ல, கண்டிப்பாக ஓராண்டு 2 ஆண்டு கழித்தாவது கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கிறது. நாமக்கல் MP AKP சின்ராஜ் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் என புகழும் நாமக்கல் தொகுதி மக்கள், ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக திருமணிமுத்தாறு திட்டம் உள்ளிட்ட அவர் நிறைவேற்றாத சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். வேளாண்மை கல்லூரி நாமக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இதுவரையில் அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றவே இல்லை. அதே மாதிரி மேட்டூரினுடைய உபரி நீரை கொண்டு சேலம் திருமணிமுத்தாறில் கொண்டு ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனடைய செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வேலையும் அவர் செய்யலை. ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை கிராம வாரியாக அவர் மறுபடியும் ஒரு மக்கள் மன்றத்தில் நன்றி சொன்னதோ
எந்த வேலையும் அவர் செஞ்ச மாதிரி தெரியல. ஒவ்வொரு கிராமத்துக்கு நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு கிராமத்துக்கு அவர் வந்து எட்டி பார்த்தது கூட கிடையாது. அன்னைக்கு பார்த்த முகம் தான், அதுக்கு முன்னாடி அவர் பார்க்கவே இல்லைங்க. இது வரைக்கும் நான் அவர் சந்திச்சதே இல்லை. வாக்கு சேகரிக்க போகிறப்ப அவர் கூட நின்று நான் வாக்கு சேகரிக்க கூட போனேன். அதுக்கு பின்னாடி அவர் கண்டுக்கவே இல்லை, யாரையுமே கண்டுக்கலையே. லாரி பற்றக்கே என்ன செஞ்சு கொடுக்குறேன், கடன் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், அது மாதிரி லாரி தொழிலாளருக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு. அவர் கோழி பண்ணை வச்சிருக்காரு, அவ்வளோதான். கோழி பண்ணைக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காருன்னு அவர் கேட்டாலும் அவர் கை சுத்தமான ஆள். யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டோ அதை வாங்கிட்டோ இது வாங்கிட்டோ அது செய்வார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது மாதிரி தவறான வேலையை அவர் செய்ய மாட்டார், கௌரவமாக நடந்துக்குவார். செய்யலைங்கிற குறைய மட்டும் தான் நான் சொல்கிறேன். செய்யறதுக்கு உண்டான அரசியல் வந்து இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை இவர் வந்து கவுண்டர் பெல்ட்டில் இருக்கிறாரு. என்னால் அந்த நிதியை கிடைக்காம இருந்தால் அவரால் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அங்கேருந்து வாங்கி செய்ய முடியாமல் அவர் இருந்திருக்க முடியும். அது பாஜக தான் காரணம் அப்படின்னு, மத்திய கவர்மெண்ட் தான் காரணம் நான் சொல்லுவேன். பல்வேறு மேம்பால பணிகள், நாமக்கல் வழியாக வடக்கு செல்லக்கூடிய 3 ரயில்களை கொண்டு வந்தது உள்ளிட்ட தான் கொண்டு வந்த பணிகளை பட்டியலிடும் எம்பி ஏகேபி சின்ராஜ், ஏழைகளுக்கு மருத்துவ தேவைகளும் உதவி செய்துள்ளதாகவும், மக்களிடமிருந்து வரக்கூடிய அழைப்புகளுக்கு உடனே அதை கேட்டு தீர்த்து வைப்பேன் என கூறுகிறார். பல பாலங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். நாமக்கல் வழியாக, ராசிபுரம் வழியாக 3 வடக்கே செல்லக்கூடிய ரயில்களை கொண்டு வந்து இருக்கின்றேன். இந்த ரயில்களை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, நாம் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எந்த சூழ்நிலையிலும் குறைவில்லாமல் இதுவரை செய்திருக்கின்றேன். பல 100க்கும் மேற்பட்ட மருத்துவ உதவிகள் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கெல்லாம் பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து கேன்சருக்கு, அதே போல் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கின்றேன். அதே போல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் பல உயிர்களுக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அது பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் என்னை நேரடியாக தொலைபேசியில் எனக்கோ என்னுடைய உதவியாளர்கள் நான் வந்து போராட்டங்களெல்லாம் எனக்கு பேசக்கூடிய வகையில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த ஃபோன் நம்பரில் வந்து பேச முடியும்னா கூட மிஸ்டு கால் பார்த்து மறுபடியும் நான் கூப்பிட்டு பேசக்கூடிய திறமை இன்னை வரை அந்த கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதனால் பொதுமக்கள் வந்து யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு என்னை ஈஸியாக அணுகலாம். எது முடியுமோ அது முடியும், இது முடியாது, எதனால முடியாதுங்கிறது விளக்கத்தை எடுத்து சொல்லிடுவேன். இதையெல்லாம் செய்தது தான் எனக்கு வந்து இன்றைய ஒரு மன நிறைவு. நாமக்கல் சேலம் செல்லும் வழியில் மேம்பாலம் கட்டி கொடுத்தது, போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டது, தன் கோரிக்கை நிறைவேற்றாத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் உண்ணாவிரதம் இருந்தது, மின்விளக்கு அமைத்து கொடுத்தது என அவரின் மக்கள் நலப் பணிகளை பட்டியலிடும் மக்கள், லாரி ஓட்டுநர்களுக்கு நலவாரியம், கோழி முட்டைகளை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர். நிறைய சிறப்பாக நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். அவர் செய்த காரியங்களில் குறிப்பாக நாமக்கல் சேலம் செல்லும் வழியில் காட்டையாம்பட்டி அது பக்கத்திலும் ஏடிசி டிப்போ பக்கத்திலும் 3 மேம்பாலங்கள் கட்டி போக்குவரத்துக்கு அற்புதமான காரியம் செய்து கொடுத்தார். இப்படி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதியில் அரசு கட்டிடங்களுக்கு நேரடியாக சென்று இவர் ஆய்வு செய்வார். மேலும் மாவட்ட ஆட்சியருடன் தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவருடன் வாதாடுவார். கோரிக்கை நிறைவேற்றப்படாத ஒரே காரணத்தால் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் உண்ணாவிரதம் வந்தது குறிப்பிடத்தக்கது. ராசிபுரம் இந்த ஆட்டையாம்பட்டி அந்த பெரிய ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அந்த மேம்பாலத்தை அமைஞ்சு கொடுத்தது மூலமாக அந்த இடத்துல இப்போ போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி விபத்துகள் நடக்கிறதும் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா எங்கெங்கெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் மின் விளக்குகளை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து வெளிப்படைத்தன்மையோட வந்து நிறைய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போனோம்னா மணல் கொள்ளை, சட்டவிரோத கனிம கொள்ளை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுல வந்து நிறைய முயற்சிகளை வந்து நம்ம நாமக்கல் எம்பி வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் அடுத்தது பார்க்க போனால் இந்த கோழி பண்ணைகளில் இப்போ வந்து பார்த்தோம்னா எப்பயாச்சும் ஒரு தடவை வரக்கூடிய இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்துச்சுன்னா அது நம்ம வந்து சாம்பிளை வந்து போபாலுக்கு அனுப்பி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை செக்யூரிட்டி அனிமல் டிசீசஸ் அந்த லேபுக்கு தான் அனுப்பி பார்க்குறோம். அந்த லேப் வசதி வந்து இங்கே நம்ம நாமக்கல்லையே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த முட்டை கோழி பண்ணையாளர்களுக்கும் வசதியாக இருக்கும். அருகில் இருக்கிற அந்த இறைச்சி கோழி அதிகமாக வளர்க்கக்கூடிய பல்லடம் பகுதி மக்களுக்கும் இந்த லேப் இங்கே அமைஞ்சதுன்னா ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும்.
தனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பணியாற்றி வருகின்றேன். கொல்லிமலை உள்ளிட்ட 27 இடங்களில் செல்போன் டவர் அமைத்து கொடுத்துள்ளேன். குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு பல உதவி செய்துள்ளேன் என எம்பி ஏகேபி சின்ராஜ் தெரிவிக்கிறார். எனக்கு ஓட்டு அளிக்காதவர்களுக்கும் சரி, அவர்களுக்கும் சரி, எனக்கு இன்று வரை நான் அந்த பாரபட்சம் இல்லாத தான் செஞ்சிருக்கேன். நான் செய்த பணிகளை ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்றதுன்னு சொல்ல முடியாது. பல மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது. செல்போன் டவர் இல்லாமல் கொல்லிமலையில இன்னைக்கு கொல்லிமலை முழுசும் இன்னைக்கு செல்போன் பேசக்கூடிய வகையில 5 இடங்களில டவர் அமைக்கப்பட்டிருக்குது. கோதமலையில ஒரு இடங்களில் டவர் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாமக்கல் தொகுதியில் மட்டும் 27 இடங்களில டவர் எங்கெங்கெல்லாம் கவரேஜ் கம்மியா இருக்குது அதற்காக மத்திய அரசில் கலந்து ஆலோசித்து மத்திய அரசு மூலியமாக கோயம்புத்தூர்ல நேரில் என்னை சந்தித்து அதுக்காக ஒரு டிபிஆரை ஏற்பாடு செய்து அது இன்று முழுமையாக நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கிறது. இதையெல்லாம் எனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. அரசு அதே போல அரசு பள்ளிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து மலைவாழ் மக்களுக்கு கொல்லிமலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குழந்தைகளுக்காக செய்து இருக்கின்றேன். கொரோனா காலங்களிலே வுஹான் யூனிவர்சிட்டி சைனாலிருந்து 34 குழந்தைகளை மாணவ செல்வங்களை இந்தியாவுக்கு தனி விமானத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்படி பல சேவைகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க இந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். பின்தங்கிய மாணவர்கள் கல்வி பெற நடவடிக்கை. ரயில்வே சங்கம் சார்பாக கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். கொல்லிமலை மிளகுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் அதை சொன்ன உடனே செய்து விடுகிறார் என கூறும் மக்கள் தமிழக அரசோடு மத்திய அரசு இணக்கமாக இல்லாத காரணத்தால் போதிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை என தெரிவிக்கின்றனர். பல நூற்றுக்கணக்கான சமூகத்திலே பொருளாதார ரீதியிலே பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையிலும் வழங்கியுள்ளார். நாமக்கல் மாவட்ட ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்கம் சார்பாக கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளில் மத்திய ரயில்வே அமைச்சகத்திடமும் மத்திய ரயில்வே வாரியத்திடம் முன்னெடுத்து அதனை அவர் முன்மொழிந்துள்ளார். அதன் பலனாக மயிலாடுதுறையிலிருந்து தினந்தோறும் மயிலாடுதுறையிலிருந்து சேலத்திற்கு பின்னர் மயிலாடுதுறைக்கும் வண்டி இயக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கொல்லிமலையில் டவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் டவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும். சின்ராஜன் அதை பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி கொல்லிமலை மிளகுக்காக பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பீச் முதல் முறையாகவே இது மிளகுக்கு நல்ல விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் இந்த விஷயங்களை மட்டுமே செஞ்சது பெருசாக தெரியல. இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நிறைய கொல்லிமலை மலைவாழ் மக்களுடைய நிலங்கள் இன்னைக்கு பிஎஸ்ஐஎல் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு. அந்த நிலத்தை பற்றியோ மற்ற விஷயங்கள் பண உரிமை சான்றை பற்றியோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அவங்க பாடுபடணும். பிஎஸ்ஐயில் 7000 ஏக்கர் போகுது. இது பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயம். இது பார்லிமெண்ட் வரைக்கும் போக வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை பேசியிருக்கலாம். இப்போ இந்த லைன்லயும் ஏதோ ஒரு சின்ன குறைபாடுகள் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் சொன்னாலும் எல்லாத்துக்கும் செய்யறாருங்க. இன்னும் நல்லா செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. அவர் இன்னும் நல்லா ஜனங்களுக்கு எந்தெந்த குறைபாடு இருக்குதோ அவர் பார்த்து இன்னும் நல்லா செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. தண்ணி வசதியெல்லாம் உடனுக்குடனே நாங்கள் கேட்டால் செஞ்சு கொடுத்துட்றாருங்க. நாமக்கல்ல சாலை இதில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்து சரி செஞ்சு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் மக்கள் பணியை முன்னுதாரணமாக கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற எம்பிக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு மக்கள் எம்பி என்ற ஒரு பட்டத்தை பெரும் அளவிற்கு சாதாரண மக்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்கின்ற வகையிலே பல்வேறு காரியங்களை அரசு திட்டங்களாக இருக்கட்டும், மத்திய அரசு திட்டங்களாக இருக்கட்டும், மாநில அரசு திட்டங்களாக இருக்கட்டும், அது மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஆய்வுப் பணிகளை செய்வது, அரசு திட்டங்களை ஆய்வு செய்வது, அதே போன்று எளிய மக்களுடைய கோரிக்கைகளை நனவாக்குவது போன்ற பல பணிகளை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு பெரிய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம் என்றால் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, மாநில அரசுடைய நிலைப்பாடு என்று இருக்கின்ற பொழுது அது பல்வேறு திட்டங்கள் அனைத்துமே மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய திட்டங்கள். ஆகவே அது முறையாக நமக்கு கிடைக்கவில்லை. நாமக்கல் மாவட்டம் ஒரு பசுமையான மாவட்டமாக உருவாக வேண்டும் என்றால் இங்கு காவிரி உபரி நீரை திருமணி ஆற்றில் வழியாக கொண்டு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட பெரிய ஏரிகளிலும் குளங்களிலும் குட்டைகளிலும் நிரப்புகின்ற பொழுது இங்கிருக்கின்ற நீர்மட்டமானது உயரும். அதோடு இங்கு இருக்கின்ற விவசாயம் செழிப்பதற்கும் கால்நடைகளுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்கும் நீர்மிகை மாவட்டமாக நாமக்கல் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆகவே சிறுவராய மலையில் உற்பத்தியாகி நஞ்சரை ஆற்றில் கலக்கின்ற திருமணி ஆற்றை புனரமைப்பு செய்து காவிரி உபரி நீரை அதில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை
நமது அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றோம். இதைத் தொடர்ந்து பேசிய திருச்செங்கோடு ஒன்றிய கவுன்சிலர் சுரேஷ், கோழி பண்ணை விசைத்தறி தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கு எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகிறார். கோழி பண்ணைக்கோ விசைத்தறி தொழிலுக்கோ மத்திய அரசு எந்த விதமான திட்டங்களையும் அறிவிக்காமல் இருக்கிறதுனால இந்த மாவட்டத்தில் ஒரு பெரும் நெருக்கடிக்கு இந்த தொழில்கள்லாம் ஈடுபட்டிருக்கு. இதில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் பணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தெருவிளக்கு அமைக்கிறது, பாலம் அமைக்கிறது, இது மாதிரியான சில பணிகள் செஞ்சுருக்காரு. முட்டை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாமக்கல்லை தனி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது நாமக்கல் தொகுதியில் உள்ள பிரதான கோரிக்கையாக உள்ளது. அப்படி இருந்தும் ஏன் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, அதற்கு யார் காரணம் என தெரிவிக்கிறார் எம்பி ஏகேபி சின்ராஜ். அது அவங்க மத்திய அரசு தனி மண்டலம் அமைப்பதற்கு தயாராகி அவங்க தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பிட்டாங்க. நான் அது அமைச்சர் மூலியமாக நேரடியாக சந்தித்து அனைத்து ஏற்பாடுகளும் அரசு சார்பாக தமிழக அரசிடம் கால்நடைத்துறைக்கு அனுப்பிட்டாங்க. கால்நடைத்துறை இயக்குனர் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முட்டை ஏற்றுமதியாளர்கள் நாமக்கல்லை சார்ந்த முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த தகவலின் அடிப்படையில் கால்நடைத்துறை இயக்குநரகத்தில் சந்தித்து பேசுவதற்காக நீங்கள் வாருங்கள் என்று நான் அழைத்திருந்தேன். அவர்கள் வராத காரணத்தினால்தான் இது நின்று போயிடுச்சு. அவர்கள் வந்திருந்தா நானும் கூட இருந்து அதை வழிமுறைகளை சரி செய்யப்பட்டு அதை பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நாமக்கல் எம்பி தொகுதி பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், விவசாய அமைப்புகள் முன்வைத்த நிறை குறைகள் மற்றும் எம்பி ஏகேபி சின்ராஜ் நாமக்கல் தொகுதியில் தான் மேற்கொண்ட பணிகள் பற்றி தெரிவித்ததை பார்த்தோம். தொடர்ந்து எம்பி முயற்சியால் நிறைவேற்றப்பட்டவை என்ன என்பதை பார்ப்போம். நாமக்கல் தொகுதி எம்பி ஏகேபி சின்ராஜ் நிறைவேற்றிய வாக்குறுதிகள். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டது. நாமக்கல் திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு சாலை அமைக்கப்பட்டது. நாமக்கல் புதிய பேருந்து நிலையம், ராசிபுரத்தில் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் மேம்பாலம், கொல்லிமலை பகுதியில் செல்போன் கோபுரங்கள், தொகுதி நிதியை பயன்படுத்தி பள்ளி கட்டிடம், தார் சாலை, உயர்மின் விளக்கு மேம்பாட்டு பணிகள் அமைத்து கொடுத்தது. அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து நோயாளிகளின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை. அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வாங்கி கொடுத்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நாமக்கல் தொகுதி எம்பி ஏகேபி சின்ராஜின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் அவருடைய ரிப்போர்ட் கார்டை இப்போது பார்க்கலாம். மாவட்டத்துக்கு தொகுதி எம்பி நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். அவர் செய்த காரியங்களில் குறிப்பாக நாமக்கல் சேலம் செல்லும் வழியில் ஆட்டையாம்பட்டி அது பக்கத்திலும் ஏடிசி டிப்போ பக்கத்திலும் 3 மேம்பாலங்கள் கட்டி போக்குவரத்துக்கு அற்புதமான காரியம் செய்து கொடுத்தார். அந்த கோழிப்பண்ணையில் உற்பத்தியாகக்கூடிய அந்த முட்டையை ஒரு தனி முட்டை மண்டலமாக உருவாக்கி அதற்கான ஒரு பாதுகாப்பை தேடி தருவோம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு கிடைப்பில் கிடக்கிறது. மேலும் பல நூற்றுக்கணக்கான சமூகத்திலே பொருளாதார ரீதியிலே பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையிலும் வழங்கி உள்ளார். அதே மாதிரி கொல்லிமலையில் டவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் டவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும். சின்ராஜ் அண்ணன் அதை பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி கொல்லிமலை மிளகுக்காக பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பீச் முதல் முறையாகவே இது மிளகுக்கு நல்ல விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் இந்த விஷயங்களை மட்டுமே செஞ்சது பெருசாக தெரியல. இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கலாம். நாமக்கல் தொகுதி எம்பியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை பொறுத்தவரை முதல் முறை எம்பி என்பதால் இயன்ற அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார். கொல்லிமலையில் வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு அடிக்கடி ஆய்வு பணி மேற்கொண்டு உதவிகள் செய்தது தொகுதி மக்களால் நினைவு கூறப்படுகிறது. மிக சிறப்பான செயல்பாடு என்று கூற முடியாவிட்டாலும் எளிதில் அணுகக்கூடியவர் மற்றும் சிறிய கட்சி என்பதால் ஓகேதான் எம்பி என்பதே மக்களின் பெரும்பாலான கருத்தாக உள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் வெற்றி பெறும் எம்பி நாமக்கல் மக்களின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், தேவைகள் அனைத்தையும் அறிந்து
மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே உங்கள் தொகுதி உங்கள் MP ரிப்போர்ட் கார்டு செய்தி தொகுப்பின் நோக்கமாக உள்ளது. அடுத்து மற்றுமொரு தொகுதியின் ரிப்போர்ட் கார்டுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.